இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னா இங்கிலீஷ்ல மாற்றம். மலையாளத்தில் என்ன மாற்றம்? மாற்றம். நம்ம இந்த ஸ்பீடில் போயிட்டுருக்கோம், திடீர்னு ஆக்சிலேட் ஆகிடுச்சுன்னா வண்டி இன்னும் ஸ்பீடாக. அப்போ அந்த ஸ்பீடு சேஞ்ச் ஆகிற பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் மாற்றம். ஏன்னா ஸ்பீடு சேஞ்ச் ஆகும். ஸோ இன்ஃப்ளெக்ஷனோட தமிழ் மீனிங் என்ன? மாற்றம். இப்போ மாற்றம் இதில் இருக்கிறது வந்து இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட். எங்கே இன்ஃப்ளெக்ஷன் ஆச்சு, எங்கே மாற்றம் நடக்குதுங்க? இந்த பாயிண்ட்ல இப்படி போயிட்டு இருந்த வண்டி சடனாக இங்கேருந்து இப்படி மேலே போகும். ஸோ அப்போ அந்த பாயிண்ட்ல என்ன ஆகுது? ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது. இப்போ மாற்றம் வந்து ரெண்டு விதமாக நடக்கும். நான் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் இன்சார்ஜ். 5 வருஷமா மழையே பெய்யல, ஏரி குளம் எல்லாம் வற்றி போயிருக்கு. சேல் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்? வருஷம் 5%, 10% இன்க்ரீஸ் ஆகும். திடீர்னு ஒரு வருஷம் ஊருக்கு காணாத மழை பெஞ்சிச்சு, எல்லா கம்மாயும் ரொம்ப போச்சு. சேல் என்ன ஆகும்? 400% இன்க்ரீஸ் ஆகும். ஆகாத அடுத்த வருஷம் மழை பெய்யல, திருப்பி எங்க பழைய குருடி கதவை தரடின்னு சொல்லிட்டு திருப்பி போய் உட்காந்துக்குமா இல்லையா? அது கூட இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் தான், அதுவும் மாற்றம் தான். எப்போ மழை பெஞ்சிச்சு, சேல் வந்துச்சு, அது மாற்றம். அதுக்கு பேர் ஸ்ட்ராட்டஜிக் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் இல்லை. அப்போ ஸ்ட்ராட்டஜிக் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, மாற்றம் நடக்குது, அந்த மாற்றத்துக்கு உண்டான காரணி நானு. மாற்றம் எதனால நடந்துச்சு? என்னால நடந்துச்சு. கடவுள் செஞ்ச செயல் இல்லை, நான் அதுக்கு பொறுப்பு. நான் யோசிச்சு, என் மூளையை உபயோகிச்சு, என்னோட கையை உபயோகிச்சு, என்னோட ஹார்ட்டை உபயோகிச்சு நான் ஏதோ ஒரு காரியம் பண்ண, அந்த எஃபர்ட்னால இந்த மாற்றம் நிகழ்ந்தது. அப்ப அதுக்கு பேர் என்ன? ஸ்ட்ராட்டஜிக் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட். தானா மாற்றம் பண்ணது, அதுக்கு பேர் ஸ்ட்ராட்டஜிக் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் இல்லை. ஏன்? அடுத்த வருஷம் அந்த கடவுள் செயல் நடக்கலாம், திருப்பி நீங்க பழைய இடத்துக்கு போயிடுவீங்க. பட் நம்ம யோசித்து சிந்திச்சு நம்மளோட மூளையை உபயோகிச்சு நம்ம சில வேலைகளை செஞ்சதுனால அதனால மாற்றம் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? ஸ்ட்ராட்டஜிக் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட். அதோட காரணி யாரு? நான். புரியுதுங்களா? அதனால இப்போ இதுக்கு என்ன இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்டுக்கும் ஸ்ட்ராட்டஜிக் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, ஸ்ட்ராட்டஜிக் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் நம்ம கிரியேட் பண்ணதுனால நம்ம நினைச்ச போதெல்லாம் அதே மாதிரி பாயிண்ட்டை திருப்பி திருப்பி நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஒரு டெரிட்டரியில் ஒரு இடத்துல சக்ஸஸ் பண்ணோம்னா அதே ஆக்டிவிட்டியில் இன்னொரு இடத்துல பண்ணோம்னா இன்னொரு இடத்துல திருப்பி சக்ஸஸ் கிரியேட் பண்ண முடியும். இன்னொரு மார்க்கெட் போய் அதே ஆக்டிவிட்டி பண்ணால் திருப்பி அந்த இடத்துல சக்ஸஸை நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ உங்களோட டெரிட்டரியில் 10 ஸ்ட்ராட்டஜிக் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களால முடியும். ஆனா மழை 10 கம்மாயில போய் மழை விழுன்னு உங்களால பண்ண முடியுமா? அதனால இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்டுக்கும் ஸ்ட்ராட்டஜிக் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் தானா நடக்கிற ஒரு செயல், அதுக்கு நீங்க பொறுப்பு இல்லை. ஸ்ட்ராட்டஜிக் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் பொறுப்பு நீங்க. நீங்க நினைச்ச இடத்துல நினைச்ச நேரத்தில் அதை நீங்க உங்களால கிரியேட் பண்ண முடியும். அதனால அதை யூஸ் பண்ண வேண்டியது உங்களோட பொறுப்பு. புரியுதுங்களா?